இதைத் தொடர்ந்து அதிமுக எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்ட எடப்பாடியார் அவர்கள் அதிமுகவும் இப்போ வந்து வளமா எல்லா விதமான பிரச்சாரங்களும் போயிட்டு இருக்கு. மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடத்திருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களோட நீக்கம், அதிமுகவோட பாஜகவோட கூட்டணி எப்படி அதிமுகவுக்கு இந்த வருடம் இருந்தது? அதிமுக இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவாகவே ஆரம்பிச்சது. என்ன முறை இது பண்றது? டாவேகா கூட சேரலாம். அப்படிலாம் பண்ணும்பொழுது இவர்கள் பிரசாந்த் கிஷோர கூட்டு வந்து சேர்றத வந்து தள்ளி போட்டாங்க. அப்போ ஒரு தடுமாற்றத்தோடையே தான் இந்த ஆண்டு ஆரம்பிச்சது. தாவேகா டிசம்பர் வரைக்கும் நாங்க அப்படி இப்படின்லாம் இழுத்தோன்னே, ஒரு கட்டத்தில வெறுத்து போய் அமித்ஷாவோட பேசி, மார்ச் எண்டுல இவர் போய் பார்த்துட்டு வந்து, ஏப்ரல்ல அமித்ஷா இங்க வந்து கூட்டணி அறிவிச்சாங்க. மீண்டும் என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, என்டிஏக்கும் எழுச்சி, இவரும் இந்த ஆண்டின் சிறந்த எழுச்சியாளர் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்றத எடப்பாடி குடுக்கலாம். ஏன்னா போன ஆண்டு சிறந்த பின்தங்கியவர்ன்ற இது கிடைச்சது. இந்த ஆண்டு வந்து எழுச்சி மிகு நாயகன், எழுச்சி நாயகன் மாரி 180 தொகுதிகள்ல இன்னைக்கு அவர் தான் போயிட்டு வந்திருக்காரு. வேற யாரும் போல. யார் போல? அப்ப அந்த அளவுக்கு வேகம் எடுத்து பிரச்சாரம் இதெல்லாம் போனது. ப்ளஸ்ஸு இந்த கூட்டணிய பலப்படுத்துறது. அப்புறம் வந்து இந்த ஆண்டு அ பதவி இழந்தவர் அப்படின்னா அண்ணாமலை சொல்லலாம். இந்த கூட்டணி ஃபார்ம் ஆன உடனே அண்ணாமலை பதவி போகும்ன்னு சொன்னோம். நம்ம தான் பிரேக் பண்ணோம். எல்லாரும் இல்ல இல்லன்னு சொன்னாங்க. பதவி பதவி போச்சு. போயிடுச்சு. நயினார் இந்த ஆண்டு இதில பாஜகவுடைய தலைவரா இருக்காரு. கொஞ்சம் மிதமான இவரு. நல்ல ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பண்போட போய்க்கிட்டு இருக்காரு. இது ஒரு விஷயம். அதனால இந்த ஆண்டு அதிமுகவுக்கு ஒரு போராட்டங்கள் மற்ற விஷயங்கள்ல முன்னை விட பயங்கர ஸ்பீடா வந்துட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன். இப்ப இந்த எஸ்ஐஆர் வேலையிலலாம் செத்து போனவங்க அதிகமா இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. அத கண்டுபிடிச்சது அதிமுக. அதிகமா அவங்க தான் குரல் அப்ப கொடுத்தாங்க. செத்து போனவங்கள நீக்காம பார்த்துக்கிட்டது யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல. அத கண்டுபிடிச்சு நீக்கிற வேலையும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் வந்து திமுகவுக்கு கடுமையான பாதிப்பு. அத நான் சொல்ல மறந்துட்டேன். அவர்கள் இப்போ ரிவ்யூ நடத்துனதிலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் லட்சக்கணக்கில அவர்களுடைய வாக்குகள், நம்பியிருந்த வாக்குகள் எஸ்ஐஆர் மூலமாக பறி போயிருக்கிறது அப்படின்றது எதார்த்தமான உண்மை.